peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பணி 8வது அதிகாரம் 26 39 முடிய பார்க்கும் போதிலே, தெய்வ பிள்ளைகளே, காசா வனந்தார பாதையை பார்க்கிறோம். ஒரு காட்டான பாதை, ஃபாரஸ்ட் வே. பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு எத்தியோப்பிய அதிகாரியை சந்திக்கிறார். யார் என்றால் பிலிப்பு தேவதூதரின் வழிநடத்தலால் ஒரு மனிதனை சந்திக்கிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? ஏசாயா புஸ்தகத்தை படித்து காண்பிக்கிறார். அப்ப பிலிப்பு அந்த வசனத்தை இயேசுவோடு ஒப்பிடுகின்றார். அப்ப அந்த எத்தியோப்பியன் யூனக் என்ன செய்கின்றார்? அந்த நாட்டின் அரசியாக இருந்தவள், அந்த நாட்டில் பல அதிகாரத்தை கொண்டவள் மனம் மாறுகிறார். ஏசாயா புஸ்தகத்தை படித்த பிற்பாடு அந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் வழியாக இயேசுநாதரை பற்றி கூறியிருக்கின்றார் என்று தெரிந்த பிற்பாடு, அந்த இயேசுநாதர் எருசலேமிலே கொல்லப்பட்டார் என்று தெரிந்த பிற்பாடு, அந்த இயேசுநாதர் மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று தெரிந்த பிற்பாடு, அந்த எத்தியோப்பிய அரசு என்ன செய்கின்றாள்? மனம் மாறுகிறாள், ஞானஸ்தானம் பெறுகிறாள், ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுகின்றார், ஆண்டவருடைய வல்லமையை பெறுகின்றார், ஆண்டவரை நம்புகின்றார். அந்த மகள் சொல்லுகின்றாள், இனி இயேசுவை பற்றி எருசலேம் முழுவதும் நீ பரப்பு என்று சொல்லுகின்றார். ஒரே நேரத்தில் பயங்கரமான அற்புதம். My dear brothers and sisters in Christ, we see in the Acts of the Apostles the evangelist called Philip. He was guided by the Holy Spirit and he was on the way to forest. He was left alone but he was led by the Spirit. And there appeared a person called Ethiopian eunuch. When he saw the eunuch, the Ethiopian queen, he started reading the book of Isaiah, where Isaiah was witnessing and prophesying that a person called Jesus Christ will rise and his kingdom will live forever and his kingdom will be established forever. And he explained Jesus Christ to the queen of Ethiopia, and the queen believed the Lord. She was filled with the Spirit of the Lord. She was guided by the Spirit of the Lord. She got baptism of the Lord. She believed in Jesus Christ and asked Philip to preach about Jesus Christ throughout the land of Jerusalem. She was blessed abundantly. She became an adamant believer of Jesus Christ. Today, what is our status? Did we believe the Lord, the Jesus Christ? Did we believe the person called Jesus Christ, whom Isaiah prophesied? ஐசையா யாரை பற்றி தீர்க்க தரிசனத்தின் வழியாக எடுத்துரைத்தாரோ, எந்த இயேசுநாதரை எடுத்துரைத்தாரோ அவரை நாம் முழுவதுமாக நம்புகிறோமா, விசுவசிக்கிறோமா? அவர் நமக்கு அற்புதங்கள் செய்வார், நம்முடைய மனதை மாற்றுவார், வாழ்வை மாற்றுவார், நம்முடைய எதிர்காலத்தை மாற்றுவார், நம்முடைய எண்ணங்களை மாற்றுவார், நம்முடைய தோல்விகளை மாற்றுவார் என்று நீ விசுவசித்துக் கொண்டிருக்கிறாயா? My dear children of God, are you believing in Jesus Christ, whom Isaiah prophesied? That the Jesus Christ who was crucified, died and rose again into life, into eternal life, will change our life. Do you believe? Do you believe that he will do miracles in our life? Do you believe that he will do a healing in our life? Do you believe that he will change our future and grant us very good bright future? Do you believe that he has a marvelous power? Do you believe that he is Son of God? Do you believe that he is our Savior? Do you believe that he is our Father? Do you believe that he will do greater things in our life? தெய்வ பிள்ளைகளே, அவரை நம்புவோம், அவர்தான் செய்ய முடியும். Let us believe in him. Only he can do all things in our life. Let's continue to pray. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை
திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10-20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.